ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த கண்டினியூஸ் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கஸ்டமர், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணாங்க, ஒரு சாரியை கொடுத்து அந்த சாரியில் ஆரி ப்ளவுஸ் பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க. அது கூட அதுக்கு மேட்சாக சில்க் த்ரெட் பேங்கிளும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. நாங்களும் சரி ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சாரி எங்ககிட்ட கொடுத்தாங்க. இந்த சாரி, அந்த சாரி தான் நான் இப்போ இங்கே வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த சாரி இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. எடுத்து அந்த பில்லை கூட பிரிக்கல, அப்படியே கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சாரிலேருந்து வித் ப்ளவுஸ் வந்துடு, சாரி கூட ப்ளவுஸ் வந்துடு. அதை நாங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு இந்த சாரிக்கு நாங்கள் ஓரம் அடித்தோம். ஓகேவா? ஓரம் அடிச்சுட்டு இதுக்கு ஃபால்ஸும் வைக்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஃபால்ஸும் அடித்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ளவுஸில் தனியாக ஆரி ஒர்க்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ஐடியா வேணாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் அவங்க கேட்ட மாதிரி ஒரு ஆரி ப்ளவுஸில் ஒரு அழகான ஸ்டோன், கிளிப் ஸ்டோன்லாம் வச்சு ஒரு டிசைன் போட்டு கொடுத்தோம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. நாங்களும் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இதிலே இருக்குல்ல இந்த சாரீ வித் ப்ளவுஸ்னால, ஸோ இதிலே இருக்கு. ரொம்ப பிளைனாக தான் இருந்தது. ஏற்கனவே என்னுடைய ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அதோட லிங்க் நான் தரேன். அதாவது பிளைனாக இருக்கும் போது இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்தது, நம்ம ஆரி ப்ளவுஸ் பண்ண பிறகு அதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸ் பிளைனாக இருந்தது இல்லையா, நாங்கள் அப்பயே காமிச்சிடல ஆரி ப்ளவுஸு. இதில் நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணி அவங்க பீடில் கேட்டனால பீடு கிளிப் ஸ்டோன் வச்சு ஒரு சிம்பிளான டிசைனில் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பேக் நெக் நல்லா தெரியுதா பாருங்கள். போன வீடியோவில் நான் கம்பேர் பண்ணி சொல்லி போட்டிருப்பேன். இதில் சாரீ கூட ஆரி ப்ளவுஸ், அவங்க கேட்ட பேங்கிள்ஸும் நான் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதை நான் ஒன்றா உங்ககிட்ட காமிச்சா உங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். பாருங்கள், போட்டாச்சு. அழகாக நம்ம போட்டுட்டோம். அதுக்கு சிம்பிளாக ரெடிமேட் நாட் வாங்கி இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நான் ஆரி மட்டும்தான் போட்டு கொடுத்தேன். ஆனால் ஸ்டிச்சிங் நான் வேறு கடையில் கொடுத்து நான் ஸ்டிச்சிங் போட்டு கொடுத்தேன். ஏன்னா எனக்கு டைமிங் இல்லாதனால ஸ்டிச்சிங் மட்டும் நான் கடையில் கொடுத்து அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ நாங்கள் பண்ணுறா இருந்தால் இது இந்த கிளாத்லேயே கட் பண்ணி, இந்த வருது இல்லையா, இந்த கிளாத்லேயே கட் பண்ணி நாங்கள் பண்ணியிருப்போம். அவங்கக்கிட்ட கொடுத்தனால அவங்க ரெடிமேட் வாங்கி அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. நம்ம கிளாத்லேயே பண்ணியிருந்தால் இன்னும் அழகாக இருக்குது. இதில் இந்த டிசைன்லாம் ஒரு 3-4 வச்சுருந்தா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்திருக்கும். சரி, அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்கனால எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது நம்ம இதை விட கிராண்டாக தைச்சி உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் ஸ்லீவ் பாருங்கள். இப்போ நம்ம நெக்குக்கு என்ன பண்ணோமோ அதே டிசைன் தான் ஸ்லீவுக்கும் இந்த ஆரி ப்ளவுஸ் நம்ம போட்டிருக்கோம். அதே போல் புட்டாஸும் பேக் சைடு என்ன பண்ணோமோ அதே தான் ஸ்லீவுக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? அந்த ஃப்ரண்ட் சைடில் பேக் என்ன போட்டோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயே நம்ம போட்டிருக்கோம். அதே போல் புட்டாஸ் வச்சு அழகாக இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அவங்க கேட்ட மாதிரியே நம்ம இந்த ஆரி ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்களும் ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டோம். அதை பார்த்து அவங்க அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எடுத்த பிறகு நாங்கள் ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, அவங்களுக்கு இந்த சாரீ, ப்ளவுஸ், பேங்கிள்ஸ் கொரியர் பண்ணணும். அதுதான் எங்களுடைய முதல் வேலை. இதை பாருங்கள், அவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா, சில்க் த்ரெட்டு இதே கலர். இதை பாருங்கள், இந்த சாரீ இருக்கு இல்லையா, இந்த சாரியில் இங்கே பார்த்தீங்களா,
இந்த கலர் வயலட் கலர், அதெல்லாம் லாவெண்டர் கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் கேட்டதுனால நாங்கள் வந்து இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இதுவும் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க எப்படி பண்ணுன்னு அதை போய் பாருங்கள். ஆனால் கூட நான் என்னென்னா இந்த வளையல் மட்டும் நான் காமிக்கல. இது பாருங்கள், இது வந்து சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். ஸ்டோனை வந்து அழகாக வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதா அவங்ககிட்ட ப்ளைனாக ஒரு வளையல் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து ஃபினிஷிங் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ 2 சைடு வந்து நான் ஃபினிஷிங் வந்து முடிச்சிருக்கேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு. இது வந்து போட்டு பார்த்தா இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆரி ப்ளவுஸ் கூட வந்து இந்த பேங்கிள்ஸ் சில்க் பேங்கிள்ஸ், அது கூடவே நம்ம வந்து சில்க் பேங்கிள் நெக்லஸும் போட்டால் அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் அது வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரே சிம்பிளாக இருந்தால் போதும் சொல்லவே நாங்கள் இது மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ வந்து நீங்கள் எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் என்ன போகிறீங்கன்னா, எதுக்காக இந்த வீடியோ நான் காமிக்கிறேன்னா, அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் புதுசாக சாரீ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து சிம்பிளாக நீங்களே ஆரி கற்றுக்கினீங்கன்னா நீங்களே அழகாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து இதை போல் பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் போடும் போது அது ஒரு லுக்கே வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து செட்டாக அவங்கக்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். இதே போல் இன்னும் ப்ளவுஸ் சிம்பிளாக காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து ப்ரோச்சஸ் ஒர்க் நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த சாரீ வந்து அது என்னுடைய சாரீ. அது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோடைய லுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு டைம் இல்லாதனால அந்த ப்ரோச்சஸ் ஒர்க் வந்து என்னால் அதில் பண்ண முடியல. ஸோ இது வந்து அவங்க அர்ஜென்ட்டு கேட்கறதுனால நான் இது ஃபஸ்ட்டு இது ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது கூடவே நீங்கள் இதே போல் சில்க் பேங்கிள் நீங்களும் வந்து ரெடி பண்ணி போட்டால் உங்களுக்கும் வந்து பிடிக்கும் இல்லையா. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன். இது ஒன்றா காமிக்கும் போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா தனித்தனியாக தான் நான் போட்ட வீடியோ, இப்போ சேர்ந்து கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதில் என்ன கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய ஒர்க்கு நான் சொல்லி கொடுக்குற அந்த விதம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, புரியுதா, அதுவும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து எனக்கு இது நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். என்னுடைய கிளாஸ்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். என்னென்ன கிளாஸ்னால் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், இந்த 4 கிளாஸும் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி கற்றுக்கிட்டு நீங்களும் போடலாம். அது இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து அழகாக போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் வேற ஒரு கிராஃப்ட் ஒர்க் வந்து நான் காமிக்கிறேன். தேங்க்யூ.